அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் லெவல் 1 முதல் லெவல் 7 வரைக்கும் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்கும், அடிப்படை சம்பளத்திலிருந்து கணக்கிட்டு ஒரு முழுமையான கணக்கீடை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இவர்களோட மனதில் மிகப்பெரிய கேள்வி 8வது ஊதிய குழு எப்போது அமலுக்கு வரும் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் புதிய பிட்மெண்ட் ஃபேக்டர் மற்றும் பிற கொடுப்பனர்களின் பிரகாரம் அவர்களோட நிகர சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்பது அனைவரும் அறிய விரும்புகிறார்கள். 1.92 பிட்மெண்ட் ஃபேக்டர். அது மட்டும் இல்லாமல் நகரத்தில் வசிக்கக்கூடிய ஊழியர்களுக்கு HRA 30% மற்றும் உயர் டிபிடிஏயின் கீழ் டிஏ அதாவது டிராவல் அலவன்ஸ் ஆகியவற்றை மனதில் கொண்டு நிலை 1 முதல் 7 வரைக்கும் உள்ள ஊழியர்களுக்கு தர ஊதியத்தின் அடிப்படையில் எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கீடு மூலியமாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் லெவல் 1 ஊழியருக்கு எவ்வளவு உயர்வு இருக்கும், அவரோட அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய். அதிலிருந்து நம்ம பிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 பெருக்கியை பயன்படுத்தும் பொழுது 34,560 ரூபாய் கிடைக்கும். இதுதான் திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம். இதிலிருந்து HRA 30% 10,368 ரூபாய் ஆட் ஆகும். அப்புறம் டிராவல் அலவன்ஸ் 1,350. மொத்த சம்பளம் 46,278 ரூபாய். இதில் CGHS ஒரு டிடக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3,706 ரூபாய் கழிக்கணும். அப்புறம் நிகர சம்பளம் 42,572 ரூபாய். அடுத்ததா லெவல் 2க்கு எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்குன்னு பார்த்தோம்னா அவருக்கு அடிப்படை சம்பளம் 19,900 ரூபாய். திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா 1.92 பெருக்கும் பொழுது 38,208 ரூபாய். HRA 30% 11,462. டிராவல் அலவன்ஸ் 1,350. மொத்த சம்பளம் 51,020 ரூபாய். இதில் CGHS 4,071 ரூபாயை கழிக்கும் பொழுது நிகர சம்பளம் 46,949 ரூபாயா கிடைக்கும். இதுவே லெவல் 3 ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் 21,700 ரூபாய். திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் பார்த்தோம்னா 1.92 பெருக்கும் போது 41,664 ரூபாய். இதில் HRA ஆட் பண்ணும் பொழுது 12,499. டிராவல் அலவன்ஸ் 3,600 ரூபாய். இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணும்பொழுது மொத்த சம்பளம் 57,763 ரூபாய். அடுத்ததா CGHS 4,416 ரூபாயை கழிக்கும் பொழுது நிகர சம்பளம் 53,347 ரூபாய். அடுத்ததா லெவல் 4 ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அடிப்படை ஊதியம் அவருக்கு 25,500 ரூபாயாக இருக்கும். திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் 48,960 ரூபாய். HRA 14,688 ரூபாயும். டிராவல் அலவன்ஸ் 3,600 ரூபாயும். மொத்த சம்பளம் நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணும் பொழுது 67,248 ரூபாய் கிடைக்கும். இதில் CGHS 5,146 ரூபா. அதை நம்ம கழிக்கும் பொழுது நிகர சம்பளம் 62,102 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததாக லெவல் 5 ஊழியருக்கு பார்க்கலாம். அடிப்படை ஊதியம் அவருக்கு 29,200 ரூபாய். திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் அதோட 1.92 நம்ம பெருக்கும் பொழுது 56,064 ரூபாய். HRA பார்த்தீங்கன்னா 16,819 30% வரும். டிஏ 3,600 ரூபாய். மொத்த சம்பளம் 76,483 ரூபாய். இதில் இந்த CGHS 5,256 கழிக்கும் போது நிகர சம்பளம் 70,627 ரூபாய் பெறுவார். அடுத்ததா லெவல் 6 ஊழியர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா அடிப்படை ஊதியம் 35,400 ரூபாய். திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம் 67,968 ரூபாய். இதில் HRA 20,390 ரூபாயும். டிராவல் அலவன்ஸ் 3,600 ரூபாயும். மொத்த சம்பளம் 91,958 ரூபாய். இதில் CGHS 7,247 ரூபாய் கழிக்கும் போது நிகர சம்பளம் 84,711 ரூபாயாக உயரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 7 ஊழியருக்கு பார்த்தோம்னா அடிப்படை ஊதியம் 44,900. திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் 86,208 ரூபாய். இதில் HRA பார்த்தீங்கன்னா 25,862 ரூபாய். டிராவல் அலவன்ஸ் 3,600 ரூபாய். மொத்த சம்பளம் இதெல்லாமே கூட்டும் பொழுது அவருக்கு 1,15,670 ரூபாய் கிடைக்கும். இதிலிருந்து CGHS வருமான வரி அது தோராயமாக 6,670 ரூபாய் கழிக்க போகிறோம். அப்படி கழிக்கும் பட்சத்தில்
அது மட்டும் இல்லாமல் 15,931 ரூபாய். ஸோ இந்த வரியோட சேர்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது நிகர சம்பளம் 99,739 ரூபாய் வந்து லெவல் 7 ஊழியருக்கு வந்து கடைசியாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் லெவல் 1 to 7 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம பார்த்தோம்னா பிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 அப்படிங்கிற வாக்கில் வச்சுட்டு அகவிலைப்படி 0%, அதாவது நம்ம புதிய சம்பள கமிஷன் ஆரம்பிச்சாங்கன்னா அகவிலைப்படி 0% அடிப்படையில் தான் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ எக்ஸ் நகரத்திற்கான HRA வந்து 30%, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வந்து 20% கொஞ்சம் குறையும், இஜெட்டுக்கு வந்து 10% அப்படிங்கிற பட்சத்தில் குறையும். ஸோ நாம் எக்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இந்த இதை வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஒய் இஜெட்டை வந்து நீங்கள் வச்சு போடும் பொழுது உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து பெரிய நகரங்களுக்கான அடிப்படையில் தான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கான ட்ராவல் அலவன்ஸ் அடிப்படையாக வச்சுன்னு தான் போட்டிருக்கோம். இதுவே ஒய் இஜெட்டுக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இதை இந்த ஃபார்முலாவை நம்ம முன்னாடியே வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து நீங்களே கூட கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து தெரிவிங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்டும் உடனடியாக வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட அடிப்படை தகவலில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அரசு என்ன தெரிவிக்கிறாங்களோ அதை உடனுக்குடியாக நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.